இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்துக்கு இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எசேக்கியேல் 33:16. அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான், கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரை கர்த்தர் உயர்ந்த இடங்களிலும் உயர்ந்த அடைக்கலத்திலும், யாருக்கு அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், யாருக்கு தண்ணீர் நிச்சயமாய் பாய்ச்சப்படும் என்கிற காரியத்தை குறித்து இங்கு அழகாய் தேவன் விளக்கியிருக்கிறார். 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை 6 காரியங்களை கர்த்தர் சொல்லுவார். யாரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், யாரை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண வைப்பார், யாருக்கு அவர்களுக்கு அன்றன்று அப்பத்தை கர்த்தர் கொடுப்பார், யாருக்கு தண்ணீர் நிச்சயமாய் கிடைக்கும் என்று கர்த்தர் அழகாய் சொல்லியிருக்கிறார். 6 காரியங்களை இங்கு சொல்கிறார். நீதியாய் நடக்க வேண்டும். 15ஆம் வசனத்தில் நீதியாய் நடக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு இருக்கிற நாம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை நீதியுள்ள வாழ்க்கையாய் காணப்படும், நீதியாய் வாழ வேண்டும். சுய நீதியோ தேடாமல் தேவன் வைத்திருக்கிற நீதியின்படி, நியமனப்படி நாம் நீதியுள்ள பிள்ளைகளை அநீதியுள்ள வாழ்க்கை வாழாதபடிக்கு நீதியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். 2வது, செம்மையானவர்களை பேச வேண்டும். கெட்ட வார்த்தைகளோ தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு செம்மையான வார்த்தைகளை பேச, சாபமான வார்த்தைகள், அவ்விசுவாசமான வார்த்தைகளை பேசாதபடிக்கு செம்மையான வார்த்தைகளை பேச வேண்டும். 3வது காரியம், இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து. இடுக்கண் செய்து வருகிற ஆதாயம் நமக்கு லாபம். இடுக்கண் மற்றவங்களுக்கு தீமை செய்து நமக்கு அது ஆதாயத்தை எடுத்துக்கொள்கிறது. மற்றவங்க நான் நல்லா இருக்கணும், மற்றவங்க கெட்டுப்போன்னு நினச்சி தீமையான காரியங்களை உட்புகுத்தி அது நிமித்தம் நான் வாழலான்னு நினைக்கிற ஆதாயத்தில் வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி. 3வது காரியம், பரிதானம் வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறணும். தன் கைகளை உதறி தள்ள வேண்டும். பரிதானம் ஆண்டஇடத்தில் செல்லாது. ஆண்டவர் பரிதானம் வாங்குவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிதானங்களை நாம் வாங்கக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவர்களாக இருக்கிற அநேக ஜனங்கள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல இன்னைக்கு லஞ்சம் இல்லாத வாழவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைங்க எங்கும் பரிதானம் வாங்கக்கூடாது. அடுத்த காரியம், இரத்தம் சிந்துவது எதிர்வதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தன் செவிகளை அடைத்து கொள்ள வேண்டும். ரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு, வீணான ஆலோசனைகளை கேளாதபடிக்கு, அகிதோபலின் ஆலோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவிகளை அடைத்து கொள்ள வேண்டும். கடைசியாக, பொல்லாப்பை காணாதபடி, பாவத்தை காணாதபடி, அசுத்தத்தை, அருவருப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ. இந்த 6 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் என்று சொன்னால், இம்மையிலும் மறுமையிலும் கர்த்தரை நம்ம உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண வைக்கிறது மாத்திரமல்ல, நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவனுடைய அப்பத்தை அவனுக்கு கொடுத்து நிச்சயமாய் அவனுக்கு தண்ணீர் கர்த்தர் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்துவார்கள். ஜெபிப்போம். சர்வ வல்லமையிலே அன்பின் பரலோக பிதாவே, அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்திலும் மண்டை வருகிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த நாளிலும் யாரை கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில், யாரை உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ண வைப்பீங்க என்று 6 காரியங்களை குறித்து எங்களோடு கூட நீங்கள் பேசுகிறீங்க. இந்த 6 காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஏதாவது காரியம் நாங்கள் தவறி இருப்போம் என்று சொன்னால் மறுபடியும் சீர்படுத்தி அந்த 6 காரியங்களை செயல்படுத்தி உயர்ந்த இடங்களில், ஆண்டவரை உயர்ந்த அடைக்கலத்தில் நீங்கள் வைக்கணும்னு வாக்கு பண்ணி இருக்கிறீங்கப்பா. அதை சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய காரியங்களோடு நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.